சிவம் சிவ அக்ஷய திருதியை சிறப்பு வழிபாடு முறை. அக்ஷய என்னும் சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறையாது என்று பொருள்படுவதால் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், வீட்டு மனைகள் போன்றவை அவர்கள் வசதிக்கு தகுந்தாற் போல அந்த நாள் வாங்கலாம். ஆதலால் இது வசந்த நாளாக மக்களால் கருதப்படுகிறது. அக்ஷய திருதியை நாளில் லக்ஷ்மி பூஜை செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த நாட்களில் தெய்வங்களுக்கு செய்யப்படும் பூஜைகளும் அபிஷேகங்களும் பல மடங்கு உயர்ந்த பலன்களை தரும் என்பது ஐதீகம். அக்ஷய திருதியை நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து சாமி பூஜை செய்ய வேண்டும். லக்ஷ்மி நாராயணரையும் சிவசக்தியையும் அன்னபூர்ணியையும் குபேர படங்களையும் வைத்து சந்தனம் குங்குமம் பொட்டிட்டு கோலம் போட்டு பூமாலை சாத்தி குத்துவிளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றி பூஜை செய்வதற்கு முன் கோலத்தின் மேல் ஒரு செம்பில் அரிசி, மஞ்சள், நாணயங்கள், நகைகள் போட்டு சந்தனம் குங்குமம் இட்டு ஒரு தேங்காய் மாவிலை கொத்துக்கு நடுவில் வைத்து கலசம் தயார் செய்து பலகை மீது வைக்கவும். கலசத்திற்கு முன்புறம் மற்றொரு கோலம் போட்டு நுனி வாழைகளில் அரிசியை பரப்பி அதன் மீது விளக்கு ஏற்றி வைக்கவும். பின்னர் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்குமம் விட்டு பூ போடவும். பொன் பொருள் புத்தகங்களையும் வாங்கி இருந்தால் கலசத்திற்கு அருகில் வைக்கவும். அர்ச்சனைகள் முடிந்த பிறகு தூபம் போட்டு தீபம் காட்டி பால் பாயசம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். இவ்வாறு பூஜைகள் செய்வதன் மூலம் இறைவனை வேண்டி அக்ஷய திருதியை அன்றைக்கு நாம் அதிக பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம். தானம் எவையெல்லாம் செய்ய வேண்டும்? அன்று அரிசி, தயிர் சாதம், கோதுமை, பானகம், நீர்மோர், அன்னம், பருப்பு, உடைகள் ஆகியவை தானம் செய்யலாம். நம்மால் எது இயலுமோ அதை தானம் செய்தால் போதும். ஆனால் தானம் செய்வது மிகவும் நன்மையை தரும். நாம் அன்று வாங்கும் பொருட்கள் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியமாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நம் வசதிக்கு ஏற்ப நாம் உப்பையும் அரிசியையும் மற்றும் மஞ்சளையும் சர்க்கரையும் வாங்கலாம். உங்கள் அனைவருக்கும் அக்ஷய திருதியை நாள் நல்ல நாளாக அமைய இறைவன் வாழ்த்தட்டும். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.